சைவ சித்தாந்தத்தில் கூறப்படும் பதி, பசு, பாசம் ஆகியவற்றின் உண்மையான விளக்கத்தை ஐயா விளக்க கேட்போம். பதி, பசு, பாசம் என்றால் என்ன? பதி என்பவன் இறைவன், இறைவன் அரூபமானவன், அருட்பெருஞ்சோதி என்று ராமலிங்க பெருமானார் அவரை குறிப்பிடுகின்றார். அந்த அருட்பெருஞ்சோதிக்கு அடுத்தபடியாக அவர் கூறுவது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அந்த ஆண்டவர், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்பவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானும் ருத்ரனும் ஐந்தொழில் செய்கின்ற மற்றவர்களும் ஒன்றா என்றால் இல்லை. அதை பல பாடல்களிலே அவர் தெளிவாக்கி இருக்கின்றார். ஐவருக்கும் தன்னுடைய அவரவர் தொழில்களை பிரித்து கொடுக்கின்றவர் சிவபெருமான் என்று சொல்லுகின்றார். ஆகவே பிரம்மன், திருமால், ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம் ஆகிய 5 பேர்களுக்கும் தொழிலை தருகின்ற சிவபெருமான் என்பவர் இவர்களிலிருந்து மேம்பட்டவர், உயர்வானவர் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த சிவபெருமான் தான் தன்னுடைய உடலை, சூக்கும உடலை ராமலிங்க பெருமானாருக்கு கொடுத்தார். அவர்தான் ராமலிங்க பெருமானாருக்கு உபதேசம் செய்து ஞான தபம் செய்வதற்கு அருளினார். அவர்தான் பலமுறை ராமலிங்க சுவாமிகளிடத்திலே வந்து பேசினார். அந்த பதி என்பது இறைவன், அண்டத்திலே இருக்கின்ற இறைவன், அரூபமான இறைவனை குறிப்பினும் அந்த பதியாகிய சிவபெருமானையும் குறிப்பதோடு, பதி என்பது அந்த அரூபமான பரபிரம்மத்தின் ஒரு அரூபா ரூப வடிவமாகிய சிவலிங்க வடிவ ஜீவ ஜோதியையும் குறிக்கும். இந்த சிவலிங்க வடிவ ஜீவ ஜோதி என்பது ஆழ்ந்து சிந்திக்கத்தக்கது. இது மனிதனுடைய உயிராக அமைந்துள்ளது. மனிதனுடைய உயிர் வெற்றி நடுநிலையில் இருக்கின்றது, பிரம்மரந்திரத்தினுள்ளே அமைந்திருக்கின்றது. அதற்கு கீழே சூக்கும சரீரம் என்பது இந்த உடலை போலவே வேறொரு உடல், ஒரு நுண்ணிய உடல் அந்த பிரம்மரந்திரத்துக்குள்ளேயே இருக்கின்றது. அந்த பரபிரம்ம ஸ்வரூபமான சிவலிங்க வடிவ ஜீவ ஜோதியானது சக்கரத்தின் வடிவிலே அந்த ஒரு அகலின் மூக்கு போன்ற ஒரு சிறு அமைப்பும் உடையதாக நடுவிலே எரிகின்ற ஒரு ஜோதி, ஒரு வெண்ணிறமான ஜோதி நடுவிலே அமைந்ததாக அது அந்த இடத்திலே நெற்றி நடுநிலையிலே ஒளிர்கின்றது. இதை ஞானிகள் பார்க்கின்ற பாக்கியம் பெற்றிருக்கின்றார்கள். பார்க்காவிட்டால் எவரும் இந்த அளவுக்கு விளக்கமாக கூற முடியாது என்பதை வாசகர்கள், அன்பர்கள் உணர வேண்டும்.